Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.7ல first question பார்க்க போறோம். question என்னன்னா write in polar form of the following complex numbers. அதாவது complex numbers கொடுத்திருக்காங்க. இந்த complex numbers ஓட polar form வந்து நம்ம கண்டுபிடிச்சு எழுதணும். இப்போ first subdivision பாருங்க. number என்ன 2 plus I 2 into root 3. இப்போ ஜெனரலா காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் z equal to x plus iy அப்படின்னு இருக்குமா ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது x வந்து உங்களுக்கு என்ன 2 y வந்து என்ன 2 into root 3 இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மாடுலஸ் ஆஃப் z பார்க்கலாம் மாடுலஸ் ஆஃப் z வந்து உங்களுக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயரா எக்ஸ் வந்து இங்கே என்ன 2 அப்போது 2 ஸ்கொயர் ப்ளஸ் y வந்து என்ன 2 root 3 அப்போது 2 root 3 the whole square அப்போது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் என்ன 4 plus 2 root 3 the whole square 2 square என்ன 4 into root 3 square வந்து 3 அப்போ 4 into 3 வந்து 12 அப்போ square root of 4 plus 12 என்ன 16 அப்போ square root of 16 என்ன 4 அடுத்து alpha equal to tan inverse of modulus of y by x அப்போ tan inverse of y வந்து இங்க என்ன 2 into root 3 by x வந்து என்ன 2 அப்போ 2 cancel ஆச்சுனா உங்களுக்கு tan inverse of modulus of root 3 அப்படின்னு வரும் அது வந்து tan inverse of root 3 தான் அப்போ alpha equal to tan inverse of root 3 அப்போ alphaவோட வேல்யூ வந்து உங்களுக்கு pi by 3 அப்படின்னு வரும் இப்போது ஆர்கன் பிளேன் வந்து வரைஞ்சிக்கலாம் ஸோ இப்போ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூஸ் என்ன 2 and 2 root 3 அப்போ அது உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக எந்த சைடு வரும்னா இந்த சைடு தான் வரும் இப்போ ஒரு பாயிண்ட் இருக்குது அப்போ உங்களுக்கு சர்க்கிள் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வருமா இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் வந்து ஆல்ஃபா இருந்துச்சுன்னா அதாவது இது ரியல் ஆக்சிஸ் அதே மாதிரி இது இமேஜினரி ஆக்சிஸ் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்டில் ஆல்ஃபா இருந்துச்சுன்னா அப்போ டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா அப்போ இது மூலமாக நம்ம டீட்டா ஈக்குவல் டு பை பை 3 அப்படின்னு சொல்லலாம் இப்போது போலார் ஃபார்ம்னா உங்களுக்கு ஜெட் வந்து நம்ம எப்படி எழுதலாம் ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் ஐ சைன் டீட்டா இப்போ டீட்டாவோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம் அதே மாதிரி ஆரோட வேல்யூ என்ன அதாவது மாடுலஸ் ஆஃப் ஜெட் தான் அது வந்து 4 இன்ட்டு காஸ் டீட்டா வந்து இங்கே என்ன பை பை 3 ப்ளஸ் ஐ சைன் பை பை 3 அதாவது ஜெட் வந்து இங்கே என்ன 2 ப்ளஸ் ஐ 2 root 3 அது வந்து 4 இன்ட்டு காஸ் பை பை 3 வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா காஸ் பை பை 3 இது கூட ப்ளஸ் 2k பை அதாவது 2k பை வந்து நீங்கள் ஆட் பண்ணணும் அதே மாதிரி ப்ளஸ் ஐ சைன் ஆஃப் pi by 3 plus 2k pi where k belongs to z. So இதான் வந்து polar form. இதான் வந்து first subdivision ஓட answer. அடுத்து second subdivision பார்க்கலாம். இப்போ second subdivision பார்க்கலாம். complex number என்ன 3 minus I root 3. இது வந்து நம்ம z அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ z equal to 3 minus I root 3. இப்போ ஜென்ரலாக z வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் x plus iy. ஸோ இது மூலமாக x ஓட வேல்யூ என்ன 3 அதே மாதிரி y ஓட வேல்யூ என்ன மைனஸ் root 3 அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம மாடுலஸ் ஆஃப் z பார்க்கலாம் மாடுலஸ் ஆஃப் zனா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் அப்போ 3 ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயர் அப்போ மைனஸ் root 3 த ஹோல் ஸ்கொயர் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 ஸ்கொயர் என்ன 9 ப்ளஸ் மைனஸ் root 3 த ஹோல் ஸ்கொயர் வந்து 3 அப்படின்னு வரும் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 9 ப்ளஸ் 3 என்ன 12 இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 12 இப்போ 12 வந்து நம்ம 4 into 3 அப்படின்னு எழுதலாம் அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 என்ன 2 அப்போ 2 into root 3 ஸோ தான் வந்து மாடுலஸ் ஜெட்டோட ஆன்சர் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபாவோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கலாம் tan இன்வர்ஸ் ஆஃப் mod ஆஃப் y பை எக்ஸ் அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் y வந்து இங்கே என்ன மைனஸ் ரூட் 3 பை எக்ஸ் வந்து என்ன 3 இப்போ மைனஸ் வந்து மாடுலஸில் கேன்சல் ஆகும் அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் ரூட் 3 பை 3 ரூட் 3 பை 3 கேன்சல் பண்ணும்போது உங்களுக்கு 1 பை ரூட் 3 அப்படின்னு வரும் அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பை ரூட் 3னா அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன பை பை 6 இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துக்கோங்க அதாவது ரியல் ஆக்சிஸ் அண்ட் இமேஜினரி ஆக்சிஸ் இல்லை ஆர்கன் பிளேன் இப்போ வந்து பாயிண்ட்ஸ் என்ன 3 மைனஸ் ரூட் 3 அது அப்ராக்சிமேட்டாக உங்களுக்கு இங்கே வரும் அப்போ இது இப்படி பிளாட் பண்ணிக்கலாம் ஸோ பாயிண்ட் எப்படி வந்துச்சுன்னா உங்களுக்கு சர்க்கிள் வந்து அப்ராக்சிமேட்டாக அப்படி வரும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா வந்து உங்களுக்கு இங்கே வரும் இது வந்து ஆக்சுவலி ஃபோர்த் குவாட்ரண்ட் சப்போஸ் ஆல்ஃபா இங்கே வந்துச்சுன்னா டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா செகண்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா டீட்டா ஈக்குவல் டு பை மைனஸ் ஆல்ஃபா தேர்ட் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா டீட்டா ஈக்குவல் டு ஆல்ஃபா மைனஸ் பை ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் வந்துச்சுன்னா டீட்டா ஈக்குவல் டு மைனஸ் ஆல்ஃபா அப்போது டீட்டாவோட வேல்யூ என்ன மைனஸ் ஆல்ஃபா அப்போது மைனஸ் பை பை 6 இப்போ போலார் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுவோம் z ஈக்குவல் டு ஆர் இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ்
I sin theta. ஸோ இப்படி தானே எழுதுவோம். இப்போ z வந்து இங்கே என்ன 3 minus I root 3 equal to r. r வந்து modulus z, ஆன்சர் என்ன 2 into root 3 into cos theta. இப்போ cos of theta இங்கே என்ன minus pi by 6 plus I sin theta. அப்போ I sin of minus pi by 6. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் 2 root 3 into cos of minus pi by 6 கூட நீங்கள் 2k pi வந்து ஆட் பண்ணும். அப்போது 2k pi minus pi by 6 plus I sin of 2k pi minus pi by 6. ஸோ இதான் வந்து போலார் ஃபார்ம். இதான் வந்து செகண்ட் சப்டிவிஷனோட ஆன்சர் வேர் k belongs to z. ஸோ இது வந்து நீங்கள் எழுதிக்கோங்க. இப்போ தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். -2 minus I2. இது வந்து நம்ம z அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ z equal to -2 minus I2. அப்போ ஃபஸ்ட்டு மாடுலஸ் ஆஃப் z வந்து கண்டுபிடிப்போம். அப்போ மாடுலஸ் ஆஃப் z equal to x square plus y square. அப்போ -2 the whole square plus -2 the whole square. அப்போ square root of 4 plus 4 அது வந்து square root of 8. இது நீங்கள் square root of 4 into 2 அப்படின்னு எழுதினீங்கன்னா அப்போ 2 root 2. ஸோ இதான் வந்து மாடுலஸ் z, அதாவது r ஓட வேல்யூ 2 into root 2. அடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு tan inverse of mod of y by x. அப்போது tan inverse of இங்கே y வந்து என்ன -2 by x வந்து என்ன -2. அப்போ -2 divided by -2 என்ன 1 தான். அப்போ tan inverse of 1. அப்போ ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன pi by 4. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பாயிண்ட் x, y அதாவது -2, -2 உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இந்த தேர்ட் குவாட்ரண்ட்டில் வரும். அப்போ ஆல்ஃபா pi by 4 உங்களுக்கு இங்கே தான் வரும். சர்க்கிள் நீங்கள் ஃபார்ம் பண்ணாலும் இப்படி தான் வரும். அப்போ தேர்ட் குவாட்ரண்ட்டில் ஆல்ஃபாவோட வேல்யூ இருக்குது. அப்போ டீட்டாவோட வேல்யூ வந்து உங்களுக்கு என்ன வரும் ஆல்ஃபா மைனஸ் பை. அப்போ டீட்டா ஈக்குவல் டு பை பை 4 மைனஸ் பை. பை பை 4 மைனஸ் பை வந்து உங்களுக்கு -3 பை பை 4. ஸோ டீட்டாவோட வேல்யூ என்ன -3 பை பை 4. காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுவோம், அதாவது z ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் I sin theta. ஸோ இதான் வந்து போலார் ஃபார்மா. அப்போ z வந்து இங்கே என்ன -2 minus I2 ஈக்குவல் டு r ஓட வேல்யூ என்ன 2 into root 2 into cos of theta ஓட வேல்யூ என்ன -3 pi by 4 plus I sin of theta ஓட வேல்யூ என்ன -3 pi by 4. இப்போ இதில் 2 into root 2 into cos of -3 pi by 4 கூட நீங்கள் 2k pi வந்து ஆட் பண்ணும். அப்போ 2k pi -3 pi by 4 plus I sin of 2k pi -3 pi by 4. ஸோ இதான் வந்து போலார் ஃபார்மில் நம்ம எழுதியாச்சு வேர் k belongs to z. ஸோ இதான் வந்து தேர்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். இப்போ ஃபோர்த் சப்டிவிஷன் பார்க்கலாம். கொஸ்டின் என்ன I-1 by cos pi by 3 plus I sin pi by 3. இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு காம்ப்ளெக்ஸ் நம்பர் இருக்குது. இது நம்ம z1 and z2 அப்படின்னு எழுதிக்கலாம். z1 ஈக்குவல் டு I-1 அதே மாதிரி z2 ஈக்குவல் டு cos pi by 3 plus I sin pi by 3. z2 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி போலார் ஃபார்மில் தான் இருக்குது. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம z1 பார்க்கலாம். z1 ஈக்குவல் டு I-1. இது நம்ம z1 ஈக்குவல் டு -1 ப்ளஸ் I அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இது மூலமாக எக்ஸோட வேல்யூ ஈக்குவல் டு -1 அதே மாதிரி y-ஓட வேல்யூ 1. அடுத்து r-ஓட வேல்யூ ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் y ஸ்கொயரா. அப்போ -1 the whole square ப்ளஸ் 1 ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் -1 the whole square என்ன 1 ப்ளஸ் 1. அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 ப்ளஸ் 1 என்ன 2. ஸோ இதான் வந்து r-ஓட வேல்யூ. அடுத்து ஆல்ஃபா ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் mod of y by x. அப்போது tan இன்வர்ஸ் ஆஃப் y வந்து இங்கே என்ன 1 by x வந்து -1. அப்போ 1 by -1 -1 mod இருக்கிறதுனால இப்போ +1 தான். அப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து உங்களுக்கு pi by 4. அதாவது ஆல்ஃபாவோட வேல்யூ என்ன pi by 4. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் பிளேன் எடுத்துக்கலாம். ரியல் ஆக்சிஸ் இமேஜினரி ஆக்சிஸ். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் அந்த பாயிண்ட் வந்து -1, அது வந்து உங்களுக்கு அப்ராக்சிமேட்டாக இங்கே தான் பிளாட் ஆகும். அப்போது உங்களுக்கு ஆல்ஃபாவோட வேல்யூ இங்கே என்ன வரும் pi by 4. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருந்துச்சுன்னா டீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு என்ன வரும்னா pi minus ஆல்ஃபா. அப்போ டீட்டா ஈக்குவல் டு pi minus pi by 4. pi minus pi by 4 என்ன 3 pi by 4. ஸோ இதான் வந்து டீட்டாவோட வேல்யூ. இப்போ ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பரை போலார் ஃபார்மில் நம்ம எப்படி எழுதுவோம், அதாவது z ஈக்குவல் டு r இன்ட்டு காஸ் டீட்டா ப்ளஸ் I sin டீட்டா. ஸோ இப்படி தானே எழுதுவோம். இதில் z வந்து இங்கே என்ன -1 ப்ளஸ் I ஈக்குவல் டு r வந்து ஸ்கொயர் ரூட் 2 இன்ட்டு காஸ் ஆஃப் டீட்டாவோட வேல்யூ என்ன 3 pi by 4 ப்ளஸ்
I sin தீட்டாவோட வேல்யூ என்ன 3π/4. இப்போ பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் வந்து என்ன கொடுத்துருந்தாங்க I minus 1 cos π/3 plus I sin π/3. ஸோ I minus 1 தான் நம்ம Z1 அப்படின்னு எடுத்திருக்கோம். அதே மாதிரி cos π/3 plus I sin π/3 நம்ம Z2 அப்படின்னு எடுத்திருக்கோம். அப்போ Z1/Z2 இப்போ Z1/Z2. Z1 வந்து நம்ம போலார் ஃபார்மாக சால்வ் பண்ணி என்ன கண்டுபிடிச்சோமோ அதை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ Z1 ஈக்குவல் டு √2 into cos of 3π/4 plus I sin of 3π/4 by Z2 வந்து என்ன? Z2 வந்து என்ன? cos π/3 plus I sin π/3. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதாவது Z1/Z2 equal to R1 into cos θ1 plus I sin θ1 by R2 into cos θ2 plus I sin θ2 அப்படின்னு இருந்துச்சுன்னா அப்போ Z1/Z2 நம்ம எப்படி எழுதலாம்னா R1/R2 into cos of θ1 minus θ2 plus I sin of θ1 by minus θ2. ஸோ இப்போ இது மூலமாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எழுதலாம். அப்போ R1/R2 இங்கே பார்த்தீங்கன்னா √2/1 √2/1 வந்து √2 தான் இன்ட்டு cos of θ1 minus θ2 இங்கே θ1 வந்து என்ன 3π/4 minus θ2 வந்து π/3 plus I sin of θ1 minus θ2 அப்போது 3π/4 minus π/3. இப்போ இதை சால்வ் பண்ணி எழுதலாம். அப்போது 3π/4 minus π/3 இது வந்து LCM எடுத்திங்கன்னா டினாமினேட்டர் வந்து 12. அப்போது நியூமரேட்டர் என்ன வரும் 3π into 3 வந்து 9π minus π into 4 அப்போது 4π. அப்போது 9π minus 4π வந்து 5π. அப்போது 5π/12. அப்போ உங்களுக்கு ஆன்சர் வந்து √2 into cos of 5π/12 plus I sin of 5π/12 அப்படின்னு வருமா? இது நீங்கள் √2 into cos of 5π/12 கூட 2kπ வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். அப்போது 2kπ plus 5π/12 plus I sin of 2kπ plus 5π/12 இதில் k வந்து belongs to Z. ஸோ இதான் வந்து போலார் ஃபார்ம். ஸோ இதான் வந்து ஃபோர்த் சப்டிவிஷனோட ஆன்சர். ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட சொல்யூஷன் வந்து பார்த்தாச்சு. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.